பரவாயில்ல, நல்ல பிள்ளைய உதவியெல்லாம் பண்ற. என்ன மாதிரி இல்லாம நல்ல பிள்ளையா இருக்காளா? நான் என்ன பண்ணேன்? இம்பிட்டு நேரம் நின்னு வேடிக்கை பாக்குறியே, ஏதாவது கொஞ்சம் உதவி பண்ணணும்னு தோணுச்சா உனக்கு? ராஜிய பாரு, அவளாவே வந்து உட்காந்து ஹெல்ப் பண்றா. அது எதுக்கோ மிஷின்லாம் கண்டுபிடிக்கிறாங்க பாருங்க. இந்த கோலம் போடுறதுக்கு ஒரு மிஷினை கண்டுபிடிக்க மாட்டாங்க. அதான் அச்சு இருக்குல்ல. அதெல்லாம் வேஸ்ட் ராஜி. கோலங்கிறது மனசுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறது, மனச ஒரு நிலைப்படுத்தக்கூடிய ஒரு கலை. காலையில 1 மணி நேரம் உட்காந்து கோலம் போட்டுன்னு வைய, அன்னைக்கு நாள் பூரா மனசு அம்பிட்டு அமைதியா இருக்கும். அது கரெக்ட். ஆனா முதுகு வலிதான் உயிரை வாங்கிடும். என்ன சொன்னாலும் அதுக்கு ஒரு பதில சொல்லிருவல. குட் மார்னிங் கதிரே. குட் மார்னிங் அண்ணி. அப்பாடா, எங்க கோலத்துல காலை வச்சிருவீங்களோன்னு பயந்துட்டேன். அதெல்லாம் கவனமா தாங்க இருப்பேன். கதிரே, வேண்டாமா மா, நான் என்ன குளிக்கலமா. என்னடா கோலம் இது? எப்படி இருந்த நீ? திடீர்னு என்னமோ மாதிரி ஆயிட்ட. எதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை பார்க்கணும்? பாரு, கண்ணெல்லாம் எப்படி உள்ள போயிருக்கு. ராத்திரி பூரா வேலை பார்க்கணும்னு உன் தலை எழுத்தாடா. ஏண்டா, உனக்கு என்ன வயசு? இந்த வயசுல நல்லா படிச்சோமா, சந்தோஷமா இருந்தோமான்னு இருக்க வேண்டாமா? நீ எதுக்குடா வீம்புக்காக இப்படி பண்ணிட்டு இருக்க? சாப்பாடு டெலிவரி பண்ற வேலை பாக்குற, அதோட நிப்பாட்டிக்க வேண்டியதானே? எதுக்கு இம்புட்டு வேலை செய்யற? பாக்க பாவமா இருக்குடா. மா, வேலை செய்யறதெல்லாம் ஒன்றும் கஷ்டமா இல்லம்மா. சின்ன வயசுல இருந்து அப்பா நிறைய வேலை செஞ்சிருக்காரு, நீ தானே சொல்லியிருக்க. நான் காலேஜ் போகும்போது தானே வேலை செய்யறேன். இதுல ஒன்றும் தப்பு இல்லையே. ஐயோ முருகா, எதுக்கு என் பிள்ளைய இம்பிட்டு கஷ்டப்படுத்துற?